ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் கேஜிஎல் ப்ரைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினி சுற்றுலா பொருட்காட்சி நம்ம நாவலூரில். ஸோ இதான் அதோட அவுட்லுக் இது. ஸோ இந்த எலிஃபண்ட் கிட்ட நின்று 2-3 செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது இதான் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல நின்று அப்பாவும் பொண்ணும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போனோம். உள்ளே போகும்போது இதான் என்ட்ரன்ஸ். இப்படி தான் போகணும். இந்த வழியாக போகும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா இந்த சைடும் அந்த சைடும் வந்து அந்த ஆக்சுவலாக அந்த பில்டிங்கே வந்து அந்த செட்டிங்கே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சைடு அந்த சைடு பார்த்துக்கிட்டே அப்படியே போனால் அந்த சைடு திரும்பினதும் உள்ளே போகணும். இங்கேருந்து ஒரு சின்ன வியூ. ஆக்சுவலாக இது மினி இல்லையா, ஸோ சின்னது தான், ஆனால் நல்லா இருந்துச்சு. உள்ளே நுழைஞ்சோடனே இந்த மர்மர்டு அந்த மணல்லையே செஞ்ச ஆர்ட்ஸ் எல்லாமே, அப்புறம் மதர் தெரேசா, அப்புறம் ஜீசஸ், அப்புறம் நம்ம சின்சான், அப்புறம் மகாத்மா காந்திஜி, அதுக்கு அடுத்து அவரும் அப்படியே நேச்சுரலாக இருந்தார். அதுக்கு அடுத்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவங்களும் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருந்தாங்க. அப்புறம் நந்தி தேவர், அப்புறம் திருவள்ளுவர், அப்புறம் நம்ம ஹார்ஸ். ஸோ இவங்க எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே வந்தால் இந்த மாதிரி நிறைய கடைங்க, ஒரு சில கடைங்க இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த கேம் விளையாட வந்தோம். இந்த கேம் விளையாடினதில் என் ஹஸ்பண்ட் தான் விளையாடினாங்க. ஹஸ்பண்டும் பாப்பாவும் விளையாண்டாங்க. ஸோ அதில் விளையாடினதில் எவ்வளோ நம்பர்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தா 20 நினைக்கிறேன். ஐ திங்க் 23. அதில் வந்து ஜக் வின் பண்ணாங்க பாப்பா. இதுக்கா இவ்வளோன்ற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தா. அப்புறம் அப்படியே வரும்போது இந்த குழந்தைங்க விளாட்ற அந்த பால்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு, அதை ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துட்டு, அப்புறம் இந்த கன் ஷூட்டிங் இருந்தது, அப்புறம் இந்த கேம்லாம் இருந்துச்சு. ஒரு சில ராட்டினம் இருந்துச்சு. அதில் இந்த ராட்டினத்தில் பாப்பா விளையாடிட்டு ஒரு 2-3 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கு அடுத்து என்ன போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு இது முடிஞ்சதும் பக்கத்துலேயே இந்த ஜம்பிங் கேம் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் நேரம் விளையாண்டா. அதில் நல்லா, அதுவும் சோலோவாக, யாருமே இல்லை. ஆக்சுவலாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க டைம் முடிஞ்சவொன்னே அவங்கள அனுப்பிட்டாங்க. பாப்பா சோலோவாக விளையாடிட்டு இருந்தா, ஜாலியாக என்ஜாய் பண்ணா. அண்ட் தென் அதை முடிச்சுட்டு இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் கிட்ட வந்தோம். அது என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க, நாங்களும் ட்ரை பண்ணோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் ட்ரை பண்ணா. அது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். அது கடிக்கவும் முடியல, வாயில் வச்சிருக்கவும் முடியல. பட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோமா, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஃபேமிலியாக ட்ரை பண்ணும்போது அது இன்னும் ஒரு காமெடியாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் தான் பர்ஃபெக்டாக பண்ணார். ஸ்மோக் கரெக்டாக வந்துச்சு. பட் அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் கிடையாது. ஆனால் இதில் நல்லா இருந்துச்சு. இது பண்ணோன்னே அதுக்கப்புறம் நம்ம கோலோ ஐஸ்கிரீம் அது வாங்கி அது சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஐஸ்கிரீம்னாலும் ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் தான் அவாய்ட் கொடுக்கறது இல்லை. பட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததுனால சரி இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. நானும் ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. எல்லா கலர்லேயும், அது ரெயின்போ கலரில் கொடுத்தாங்களா, எல்லா கலர்லேயும் இருந்தது, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டோம். ரித்திகாவுக்கு எப்போவுமே வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். அது எப்போனாலும் வாங்கி சாப்பிட்ருவா. அண்ட் ஃபைனலாக அப்பளம். சுற்றுலானாலே இந்த அப்பளம் தான் ஃபேமஸ், பொடி அப்பளம். இதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.